Organic chemistry tips and tricks. எப்படி வந்து how do you answer the questions from organic chemistry? Part 2 வந்து ஃபுல்லாக organic chemistry தான். So 15 to 20 marks you will get from part 2. ஸோ அதனால் இது வந்து மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா ஆஃப் த போர்டு எக்ஸாம். இதில் கொஷின்ஸ் வந்து உனக்கு வந்து யூ ஹேவ் 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் உனக்கு கேட்பா. இதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 4 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பா. என்னென்னா ஒன்று வந்து ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் கேட்பா. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால் இப்போ ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட்ஸ்னால் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 CH2 ஓகே ஈథைல் ஆல்கஹால் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட், ரொம்ப சிம்பிளான கொஷின் வந்து. ஸோ வாட் வில் பி தி ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் வந்து கன்வெர்ட் சே 1 propanol to 2 propanol, இது வந்து கன்வர்ஷன் ப்ராப்ளம் இருக்கும். கன்வர்ஷன் ப்ராப்ளமில் வந்து யூ கேன் ஆல்சோ ஹேவ் கொஷின்ஸ் லைக் சே A on treatment with say reagent 1 will be converted to B, V on treatment with reagent 2 will be converted to C, which will be benzene. So what will be the product அப்படின்னு what is identify A and B and write the reactions involved, இந்த மாதிரி கேட்பாங்க கன்வர்ஷன் ப்ராப்ளமில். ஸோ திஸ் வில் பி under conversion problem. மூணாவது கேட்டகரி வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரெடல் கிராப்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃப்ரெடல் கிராப்ஸ் ஆல்கலேஷன், ஃப்ரெடல் கிராப்ஸ் அசைலேஷன், வூட்ஸ் ரியாக்ஷன், இந்த மாதிரி ரேமர் டேமர் ரியாக்ஷன், கேனிசரோ ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ். இது நீ வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதில் யூ ஷுட் நோ வாட் இஸ் தட் ரியாக்ஷன். நாலாவது டைப் ஆஃப் கொஷின் வந்து டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ். அதாவது 2 காம்பவுண்ட் இருக்கும், அந்த 2 காம்பவுண்ட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண. சே ஃபார் எக்ஸாம்பிள் how do you identify methanol from ethanol and ethanol? How do you identify or how do you differentiate between methanol and ethanol, or primary alcohol and secondary alcohol? இந்த மாதிரி ஏதாவது கொஷின் வரும் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷ். ஸோ உனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீ எந்த டாபிக் படிச்சேன்னாலும் உனக்கு கொஷின்ஸ் வந்து இந்த 4 கேட்டகரியிலேருந்து தான் உனக்கு வரும். இந்த 4 கேட்டகரியிலையும் இந்த கீழே கொடுத்துருக்கிற இந்த 3 கேட்டகரி, இந்த 3த்துக்குமே இதுதான் வந்து ஃபவுண்டேஷன், இதுதான் வந்து பேசிக். இதை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னேன்னா மித்த 3 உனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நேமிங் ரியாக்ஷன் அண்ட் டெஸ்ட் டு டிஸ்டிங்விஷில் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து மெமரி பேஸ்டு கொஷின். தீஸ் ஆர் ஆல் மெமரி பேஸ்டு கொஷின். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட் வந்து கான்செப்ட் பேஸ்டு கொஷின், கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்டாக இருக்கிறத நீ கிளியராக புரிஞ்சுட்ட அப்படின்னு சொன்னேன்னா ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீ ஈஸியாக பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ நவ் யூ நோ தட் எந்த மாதிரியான கொஷின் உனக்கு ஆர்கானிக்கில் வரும்ன்றதை நான் சொல்லிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம இந்த 4த்தையும் வந்து நான் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்டை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் எந்த மாதிரியான ப்ராடக்ட் வரும் அப்படின்றத வந்து நீ தெரிஞ்சுட்டேன்னா மற்ற 3த்தையும் நீ ஈஸியாக போட்டுடலாம் இப்போது. ஓகே, ஸோ நவ் ஐ வில் ஸ்டார்ட் வித் ப்ரெடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ் இன் எனி ஆர்கானிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ப்ரெடிக்டிங் த ப்ராடக்டில் வந்து நீ இந்த ஆர்கானிக் ஸ்கீமாவை நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்கானிக் ஸ்கீமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்கீமா அப்படின்னா ஸ்கிமேட்டிக் அப்படின்னு சொல்கிறது. என்ன அப்படின்னா உனக்கு நடுவில் நான் சொல்கிறது ஏதாவது புரியலன்னா நிறுத்திட்டு என்ன கேட்குறியா? ஓகே. ஸோ யூ ஹாவ் த ரியாக்டன்ஸ் அண்ட் reagent. Sometimes they will give you a solvent, and then you will have the formation of the intermediate. The intermediate will be generally 90% it will be a carbocation இருக்கும். This will be stabilized. This has to be stabilized by one of the following effects. It can be stabilized by resonance effect, it can be stabilized by hyperconjugation effect, it can be stabilized by aromaticity effect, or it can be stabilized by 1,2 hydride shift or methyl shift. And then you have the ring expansion
and finally you have the inductive effect. It will be stabilized by one of these effects. Out of this you have only for your board exam you have resonance, hyperconjugation and hydrate shift, very rare. Mostly இந்த ரெண்டுத்துல வரும் and inductive effect. இந்த மூணு தான் வந்து உனக்கு மெயினாக வரும், இது கூட உனக்கு வராது. ஸோ இந்த மூணு எஃபெக்டில் இருந்தால் ஸ்டெபிலைஸ் பண்ணி வர்றது தான் போர்டு எக்ஸாமில் வரும். மித்ததெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வரும். ஜேஇக்கோ இல்லை விஐடிக்கோ அமிர்தா அந்த மாதிரி வேறு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுனாலும் அதில் இதெல்லாம் உனக்கு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லீவிங் குரூப், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வெளியில் வந்துடும். லீவிங் குரூப் வெளியில் வந்தப்புறமா யூ கெட் த ப்ராடக்ட். ஸோ உனக்கு நான் எந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வாட் யூ ஷுட் லுக் இஸ் யூ ஷுட் லுக் அட் திஸ். இந்த மாதிரி யூ ஷுட் லுக். So now what you have to do in the reactant, you have to create a plus center and a minus center. Similarly in the reagent you have to create a plus center and a minus center. இது எப்படி கிரியேட் பண்ணுறது? You can create this by seeing the bond which is having more electronegative difference. எந்த பாண்டில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ that will be, say for example இப்போ methyl chloride எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. If you take methyl chloride, you can see that this bond will have the electronegativity difference இதில் ஜாஸ்தியாக இருக்கும். therefore you will put a minus here, you put a plus here, like that. அதே மாதிரி if you have alcohol then OH will have minus and C will have plus. ஸோ அதே மாதிரி ரியேஜென்ட்லேயும் வந்து வாட் எவர் த ரியேஜென்ட் தே வில் கிவ் யூ, எதில் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பாண்டை வந்து அந்த பாண்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டு க்ரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இன்னொரு மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பை ஷிஃப்டிங் த பாண்ட்ஸ். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் அ கார்பனைல் குரூப் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை இப்படி ஷிஃப்ட் பண்ணுவோம். இங்கே வந்து மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த டூ மெத்தட்ஸ் பை விச் யூ கேன் கிரியேட் அ ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் திஸ், அப்புறம் என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸை கொண்டு வந்து மைனஸில் அட்டாச் பண்ணணும், மைனஸை கொண்டு வந்து ப்ளஸில் அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னால் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டெபிலைஸ் த கார்போகேட்டையான். சம்டைம்ஸ் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். கார்போகேட்டையானை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீ இதை அட்டாச் பண்ணினா சம்டைம்ஸ் அட்டாச் பண்ணதோடையே உனக்கு ப்ராடக்ட் வந்துடும். சம்டைம்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா லீவிங் குரூப் ஏதாவது வெளியில் போக வேண்டியிருக்கும். லீவிங் குரூப் கேன் பி எனிதிங் லைக் திஸ். H+ வெளியில் போகலாம், OH- வெளியில் போகலாம், இல்லை வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகலாம், இல்லை ஏதாவது தெர்மல் டிகம்போசிஷன் ரியாக்ஷன் இருந்தால் ஏதாவது கேஸ் வெளியில் வரலாம். CO2, NO2, SO2, இந்த மாதிரி ஏதாவது SO3, இந்த மாதிரி கேஸ் ஏதாவது வெளியில் வரலாம். ஸோ திஸ் வில் பி த லீவிங் குரூப். ஃபைனலி உனக்கு வந்து அதில் ப்ராடக்ட்டும் உனக்கு அங்கே வந்துடும். யூ வில் கெட் த ப்ராடக்ட். ஓகே. ஸோ இந்த ஓவரால் ஸ்கீமாவை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா எந்த ஆர்கானிக் ரியாக்ஷனை கொடுத்தாலும் நீ ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது வந்து பேசிக் ஆர்கானிக் ஸ்கீமா. இப்போ இதில் வந்து இந்த ஸ்கீமாக்கு தெரிஞ்சின்றதுக்கப்புறமா நீ அடுத்த சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதாவது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன், கண்டென்சேஷன் ரியாக்ஷன், இந்த மாதிரிலாம் உனக்கு இருக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு வந்து ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு கிளாஸுன்றதுனால ஜஸ்ட் பூஸ்ட் யுவர் முறையில் நான் உனக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு ரியாக்ஷன் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சாப்டர் வைஸ் போல் ஓவராலாக உனக்கு வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலான்ற மாதிரி நான் உனக்கு சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இஃப் யூ டேக் திஸ் காம்பவுண்ட், இந்த காம்பவுண்டு பேர் என்ன தெரியுமா? வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? சொல்லு. சரியா கேட்கல எனக்கு. ஐ கான்ட் ஹியர் யூ. எஸ். Now as I told you, what you have to do, you have to now create a plus minus. என்ன சொன்ன? You have to shift like this, minus here, then you have to create a plus here. reagentல plus minus எப்படி வரும்? இந்த இடத்துல வந்து how do you create a plus minus? You know metal will have a plus charge and then usually BRல மைனஸ் வரும்ன்றதை பார்ப்போம். பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து you should always focus on carbon. You should always focus on carbon. ஸோ கார்பனுக்கு ஒரு சார்ஜ் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக மிச்சத்துக்கு தான் நம்ம வேறு சார்ஜ் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இது வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும், இது வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணணும்.
Okay, now once you attach like this, என்ன மாதிரி உனக்கு ஸ்ட்ரக்சர் வரும்? H, C, இந்த H இங்கே அப்படியே வரும். இந்த இடத்துல இந்த ஓவில் வந்து என்ன அட்டாச் ஆகும்? O மைனஸில் MgBr வந்து அப்படியே அட்டாச் ஆகிடும் இந்த இடத்துல. அப்புறம் இங்கே இந்த கார்பனில் என்ன அட்டாச் ஆகும்? CH3 அட்டாச் ஆகும். This is the intermediate. This is the intermediate. Then ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து we do hydrolysis. வாட்டர் H2O in the presence of a dilute acid போடுவோம். இதில் என்ன வரும்? ஹெச்சுக்கு ப்ளஸ் வரும், OHக்கு மைனஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ எந்த பாண்ட் இதில் உடையும்? எதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பாண்டு தான் உடையும்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வல்னரபிள் பாண்ட் இது. ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த ஹெச் வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். ஸோ திருப்பி அதை அப்படியே எழுதுறேன்னா ஹெச் சி ஹெச், இங்கே வந்து ஓவில் வந்து ஹெச் வந்துடும். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து யூவில் CH3 வந்துடும். ப்ளஸ் இது லீவிங் குரூப் என்ன வெளில வருது? Mgயில் வந்து OH அட்டாச் ஆகிடுறது, Br attach ஆகிடுறது. So this is the product you get. So you know, can you name the product? What is the name of the product? நீ தெரிஞ்சுட்டு இருக்க. At the same time you have also answered a question. Convert methanol to ethanol. You have understood both. You write the answer for this reaction. Formaldehyde in the presence of ethyl magnesium bromide in the presence of dry ether, you get A, and then you do hydrolysis in the presence of H plus, you get B. Identify A and B and quickly tell me what is the answer. And then the next one is you take acetaldehyde, you do the same reagent, identify C, you do the same reagent, you do the D, and then you take acetone, CH3, CO, CH3, you take the same reagent, you get E, you add the same reagent, you get F. Identify A, B, C, D and F and tell me. I'll give you 2 minutes time. In the Grignard, இதுக்கு பேர் Grignard reagent ன்னு பேர். This is called as Grignard reagent. Halo alkanes, halo arenes chapterல வரும் அது. Whatever the alkyl group that you add here, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உனக்கு ப்ராடக்ட் வந்துடும் உனக்குங்க. சரியா? இப்போது நான் வந்து I will give you homework. What you have to do is, homeworkல வந்து you take these 3 compounds, that is methanol, you take methanol, ethanol and propanone. You take these 3 compounds. இதில் வந்து you have to treat all these 3 with the following reagents. என்ன? first வந்து you treat it with the propyl magnesium bromide followed by hydrolysis. என்ன ப்ராடக்ட் வரும்? ஓகே, அதே மாதிரி you would add isopropyl magnesium bromide, followed by hydrolysis. What will be the product? Then you add tertiary butyl magnesium bromide. Followed by hydrolysis. What will be the product for all these 3 compounds? Okay, and then another 2 compounds. Another is phenyl magnesium bromide, followed by hydrolysis. புரியுறதா? அது ஜஸ்ட் நான் குரூப்பை மட்டும்தான் மாற்றினேன். தெரியுறதா? குரூப்பை மட்டும் நான் மாற்றுறேன். அந்த குரூப்பை மாற்றி அதை அப்படியே அட்டாச் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வரும்? CH2 benzyl magnesium bromide followed by hydrolysis. So I want you to predict the product for all these reactions and then come back to me, and then I will tell you what is the answer to all these questions. You will be able to cross check with that. Now try to answer this question. How do you answer this question? CO2
in the presence of methyl magnesium bromide, ether, followed by hydrolysis, what will be the product? What will be the product?